அதிகமாக இருக்கும் ரொம்ப சட்டை கலரில் அதுமாரி ஃபுல்லாக வரும் ரொம்ப எந்த பக்கம் இங்கெல்லாம் இல்லை. சரி உட்காருங்க, பேசாத சத்தம் ரெக்கார்டு. நீங்கள் பேசினா அதான் ரெக்கார்டு. ஐயோ பொய்யாட்டத்திலே ஆடி பாடி அலைந்தேன் பெருமானே, பொய்யாட்டத்திலே ஆடி பாடி அலைந்தேன் பெருமானே. ஐயோ தெய்வ துதி சேவை காண தேடி வந்த நானே, உன் திருக்கோவிலின் சிலை உருவில் சேவை அடைந்தேன், உன் திருக்கோவிலின் சிலை உருவில் சேவை அடைந்தேன். தேடி வந்த நானே ஆகையினால் முழுகி நின்றேன் ராமா. மூவாசை மாகியினால் முழுகி நின்றேன் ராமா. தேவாதி தேவா என தெருவில் விடலாமாயே, தேவாதி தேவா என தெருவில் விடலாமா. முடிஞ்சு நின்ற ராமா. இப்புவியல் நான் திறந்து என்ன சுகம் கண்டேன், இடேற மார்க்கங்கான ஏழு மலை வந்தேன் நான், இடேற மார்க்கங்கான ஏழு மலை வந்தேன். நான் என்ன சுகம் கண்டேன், வாயாரை போற்று தினம் வாழ்த்து வெங்கடேசா, பானாடர் மானிடரும் வணங்கு சீனிவாசா, உன்னை பானாடர் மானிடரும் வணங்கு சீனிவாசா. வாழ்த்து வெங்கடேசா, எடை பங்காட சென்று ஏற்றும் இந்த பூமி, ஏற்றும் இந்த பூமி. நீ இறைவன் அருள் பெறவே துதி எழுது ராமசாமி, நீ இறைவன் அருள் பெறவே துதி எழுது ராமசாமி. ஏற்றும் இந்த பூமி, கோவல் சூப்பெண்ணை நாடார் பொங்கல் கோர்பாகை வேந்தர் பாவலர் மானங்காத்தார் பங்கை எச்சங்கை என்ன மேவலர் எவர் எண்ணாமல் காவலர் கர்ணன் கைகள் பொழிந்த நகனக மாறி மகாராஜா ஸ்ரீ மகான புரிஞ்சிய இந்த வடக்கு மேலூர் நகரத்தில் ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ராதா
அரசு நாடக சபா மன்றத்தை பாராட்டி அனைவர்களும் பட்டு பிதாம்பரம் அளித்து நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கார்கள். அதே போல் அப்பாவா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பட்டு பிதாம்பரம் அளித்து பெருமைப்படுத்தியிருக்கார்கள். ராசவண்ணி என்று சொல்லக்கூடிய ஐயா அயோத்தி ராமா பாடலை பாடச் சொல்லி 100 வாரி வழங்கியிருக்கார்கள். அவருக்கு ஒரு காஞ்சானம் கொடுக்க மருகாஞ்சான மலை போல் வளர்ந்து ஐயா குப்பசாமி அப்பா அவர்களும் கொடுத்திருக்கார். காசிலிங்கம் தானே சிவலிங்கம் அதிகம் சிவலிங்கம் என்று சொல்லக்கூடிய ஐயா நம்மை பாராட்டி நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கார்கள். அனைவர்களுக்கும் ஒரு காஞ்சானம் மற்றும் உள்ள அனைவர்களுக்கும் ஒரு காஞ்சானம் கொடுக்க மருகாஞ்சானம் மலை போல் வளர்ந்து அனைவருடைய குடும்பத்திலே மக்கள் சம்பத்து மனசம்பத்து பிள்ளை சம்பத்து பேரமார சம்பத்து உண்டாகி எம்பெருமான் துணை இருக்க எம்பெருமானை வேண்டி பார்த்துங்கள் சுபேட்சியம். மகாராஜா ஸ்ரீ மகாகண பொருந்திய இந்த வடக்கு மேல் ஒரு நன்னகரத்தில் வாழ் செய்து வரக்கூடிய அருமை அண்ணா இந்த வடக்கு மேலூர் நகரத்தில் சக்கரபாணி என்று சொல்லக்கூடிய ஐயா சாலோக சாமீப சாரூப சாயுட்சம் என்ற 4ஆவது முத்துமோசம் நடத்திவிட்டார். அவருடைய மகனா இருக்கக்கூடியவர் சக்கரபாணி இறந்து விட்டார். பாலமுருகன் என்று சொல்லக்கூடிய ஐயா நம்மை பாராட்டி பகவான் பேரிலே ஒரு பாடலை பாடச் சொல்லி நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கார்கள். அவருக்கு ஒரு காஞ்சானம் கொடுக்க மருகாஞ்சானம் மலை போல் வளர்ந்து அவருக்கு ஆத்மா சாந்தி அடைய அவருக்கு மக்கள் சம்பத்து மனசம்பத்து பிள்ளை சம்பத்து பேரமார் சம்பத்து உண்டாகி 7 கன்னிமால் துணை இருக்க அம்மன் துணை இருக்க அம்மனை வேண்டி பிரார்த்தனை சுபயோஜியம். அதெல்லாம் போகட்டும். அப்படி அனைவருடைய பாதத்திற்கும் உங்கள் இருவருடைய பாதத்திற்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அழகா பேசுறியே நீ யாரம்மா எந்த ஊர் எதுன்னு உன் கட்டிருக்க நேரம் அவனை கண்ணு மூடிக்குது. நீ யாரு கண்ணாபதி பண்ற நீ யாரு எந்த ஊரு ரவி இப்ப பாடி வந்தே நல்லவா ஆதி சிவன் அருளால் அன்பாய் அவதரித்த அருமை சிலோரமணி வந்தேன் ஆரியமாறன். ஆனா நாடகத்தினுடைய பாட்டு எப்படி எழுதி வச்சிருக்காங்க சொல்றவாங்க. மாலை பல தாதிகள் வந்துமே தாமரை வீசிடா பல தாதிகள் வந்துமே தாமரை வீசிடா தாதிகள் வந்துமே எந்த நேரமும் சிவனை மறவாமல் வந்த நாரியம்மாள் அருமுகம் வந்தியான் ஆரியம்மாளை மாதி எப்படி விளக்கம். ஆனால் எங்களுடைய நாடு இருக்கிறது ஆரியப்ப பட்டணம். ஆரியப்ப பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரியப்பூர் ராஜனுக்கும் அன்ன துளசி அம்மையார் எங்க அம்மா பேர் பாருங்க என்ன அண்ணா குற்றமில்லாத அண்ணா குற்றமில்லாத உங்க அம்மா இன்னும் என்ன சிரிப்பு அம்மா பேரை கேட்ட இப்போ ஒரு அன்னக்குடையல் தம்பி பாலும் தண்ணீர் கலந்து வைத்து விட்டால் அந்த அன்ன பட்சிக்கு என்ன திறமைன்னு கேட்டா
அந்த பாலை மட்டும் உறிஞ்சி எடுத்துட்டு தண்ணியை ஒதுக்கிடுமா. தண்ணி வேற பால் வேற ஒதுக்கி எடுத்துரும். அந்த பறவைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்ன? இந்த ஆச்சாரிகளால கதவுல செஞ்சு வைக்கிறாங்க இல்லையா சூரிய பறவை, அது எதற்காக செஞ்சு வைக்கிறாங்க? குற்றமில்லாத பறவை அருகால செய்திருப்பாங்க. திருட வந்து உள்ள போய் திருடிட்டு போவாங்க. அந்த அருகால அன்னை செய்து வைக்கிறேன். குற்றமில்லாத பறவை, அதனால இந்த குடும்பமும் குற்றமில்லாத இருக்கட்டும். அதனால்தான் சூரிய பறவையில அன்னப்பச்சை செய்து சூரிய பறவை வாயிற்படிக்கு மேல அந்த வாயிற்காலில் அமர்த்துவார்கள். இந்த குடும்பம் குற்றமில்லாத வாழட்டும். அப்படிப்பட்ட குற்றமில்லாத அன்னமாயினுடைய தாய். அதனால அன்ன துளசி, அந்த அன்ன துளசிக்கும் ஆரிப்பூராஜனுக்கும் ஏக புதல்வி சேஷ புதல்வி ஆடுக்கு ஆடாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் நான் ஒரே ஒரு மகள் கருவேப்பிலை கொத்து மாதிரி தம்பி ஒரு ராசத்துல போட்டு போறேன். சாப்பாடு உருவிட போறாங்க. அப்படி ஆரியம்மாளாக இருந்தாலும் ஆணுக்கு ஆணாக ஒரே ஒரு பெண்ணினே எங்க நாட்டில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனாலும் ஒன்று ரவி, நான் அதுவும் ஆயிட்டேன். அதான் முந்தானத்து உங்க அக்கா அது நான் வயதுக்கு வந்து விட்டேன். அதிக வராரு வயதுக்கு வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாது. யாரியா சொல்லினா நான் எடுத்து ஏன குடமா பேசுறேன். வயசுக்கு வந்திருந்தா மஞ்சா தண்ணி சுத்திருப்பாங்களே. ஆமா, மஞ்சா தண்ணியில வரிசை வச்சிருப்பான். ஓ அது சரி. அண்டாவோ இல்ல குண்டாவோ கல்யாணத்துக்கு தவறாத வருவான். அப்படி ஒண்ணும் நூத்தி ஒண்ணும் எடுத்து வரிசை வச்சிருப்பான். அது சரி. அன்னைக்கு வந்திருப்பாரு, சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி இல்ல. இல்லையா மணி 4 மணிக்கு நமக்கு கொஞ்சம் குளிர் உள்ள சூடா இருக்குமா? சரி, அதனால இதுக்கு சொல்லலாம் பரவாயில்ல. சரி அம்மா, அப்படி இருந்தாலும் இதை விட இதுல வைக்கலாம், அதுல வச்சிடலாம். மஞ்சா தண்ணியில வைக்கலாம், வச்ச கல்யாணத்துல வச்சிடலாம். ஓ கல்யாணத்திற்கு அது சரி. கல்யாணத்துல வச்சு வச்சிடறேன் அப்படின்னு சொன்ன. அது சரி, அது சரி. அவனை நீ காட்டு. அது இல்லையா ஏட கூட பேசுறேன். கல்யாணத்துல பத்திரிகை அடிப்பாங்களே இல்ல, அந்த பத்திரிகை வந்து என்கிட்ட காட்டுன்னு. அது சரி, பத்திரிக்கை இது காட்டுதான். இவர்கிட்ட கொடுத்து அனுப்புற உடனே ஒண்ணு வச்சுட்டு வந்துடும். சரி, அதெல்லாம் ஆனா நான் ஆரியமாலாவை ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாக பிறந்திருந்தாலும் ஆனால் ஒன்று ரவி, எனக்கு பெருத்த குறை ஒன்று வந்து விட்டது. அது என்ன தெரியுமா? ஐயோ யாகம் தண்ணிலே பாவி நான் வந்துமே பிறந்த நாளா செய்யாத பாவத்தை நான் செய்தே நோய் பிறப்பில் பொய்யான வாழ்க்கையினால் நான் போதுமே பட்ட துன்பம் கைராடி சங்கம் ஏந்தோ கண்ணனின் சோதனையோ நான் என்னவென்று சொல்வேன். அங்க என்ன
அரண்மனையிலே பிறந்த உடனே சுடுகாட்டிலே கழு மரம் பிறந்து விட்டது. ஜாதகமார்களை ஜோசியரை கொண்டு வந்து தந்தை தாயும் கணிதம் பற்றி பார்க்கும் போது ஐயோ அந்த கழு மரம் எவன் ஏறி இறங்குகிறானோ அவதான் உன் மகன் கழுத்தில் தாலி அற வேண்டும் என்று உரைத்து விட்டார்களே. எனக்கு எப்போ அந்த கழு மரம் ஏறி இறங்குவது? என்னை யாரையா திருக்கல்யாணம் செய்ய போகிறாங்க? என்ன கூரையை என் தாதிமார்களே நான் வயதுக்கு வந்த நேரத்தை கடிதம் பண்ணி பார்க்கும் போது என் தாயும் தந்தையாரும் ஆரிப்பும் மன்னன் அன்ன துளசியம் யாரு ஜோசியர் அழைத்து வந்து ஜாதகத்தை கடிதம் பண்ணி பார்க்கும் போது அந்த ஜோசியர் என்ன உரைத்தார் தெரியுமா? உன் மகள் ஆரியம்மாளை பிறந்த உடனே சுடுகாட்டிலே கழுமரம் பிறந்து விட்டதம்மா. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அந்த மரம் ஏறி யார் இறங்குகின்றார்களோ அவர்கள் தான் இவர்களுக்கு திருமணம் செய்ய முடியும் அப்படின்னு உரைத்து விட்டார்களே. அந்த கழுமரம் ஏறி இறங்குவது யார்? யாரையா யாரை திருக்கல்யாணம் செய்ய போகிறார்கள்? ஆமையா, விஷம் உள்ள நாட்டு இருக்குமாமே, விஜய் சந்துக்கள் எல்லாத்தில் இருக்குமாமே, கணக்கில்லாத விஷம் கேளு பூரா இப்படி எல்லாம் விசசந்துகள் எல்லாம் இருக்குமே. அதை மரத்தில் ஏறி இறங்குவது யார் என்று ஒன்றுமே புரியலையே இறைவா. கணக்கில்லாத ஆணி கட்சி இருக்கு. ஆமா, விஷமுள் விஷமுள். அதனால ஆமா, இப்போ நீங்க எங்க இருந்து வரீங்க? அப்படியா? ஆமா. சரி, நான் அழுது கொண்டிருந்தேன். இந்த குறை அப்பா இடத்துல சொன்னால் தானே எங்க அப்பா இதை பத்தி எங்க அப்பா உங்க அம்மா எதாவது பேசினாங்களா? அப்படியா? ஒரு ஆளால சொல்லிட்டு வரான். சரி பாப்பா அங்க ஒரு மூணு அழுது இருக்கும், அதையும் கூப்பிட்டேன் ஒரு சேர்த்து மத்த சொல்லுங்க சொல்லிட்டு வந்து. சரி பாப்போம். மறுபடி வழியில் இருந்தால் படுவதை பட்டுதானே ஆக வேண்டும். அறுபது வந்தே என்ன தலையில் இப்படி என்று எழுதிவிட்ட சிவன் செத்து விட்டாரா? ஒரு ஆடவனை படைத்து விட்டார், ஒரு பெண்மணியை படைத்தார். அந்த பெண்மணிக்கு ஆடவனை படைத்திருப்பார் இல்லையா? கண்டிப்பா. எப்படியாவது கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் அந்த மரம் ஏறி கழுமரம் யாரு ஏறி இறங்குறாங்களோ அவர்களுக்கே என்னை மாலை சூட்டுவார் அப்படி ஜாதகத்தில் இருக்கும் போது அது மாற்றால் முடியுமா? சரி, இருந்தாலும் தந்தையை தாய் இடத்திலே அழுது கொண்டு போனார் அவங்களுக்கு மன கிளேசமாகிடும் அல்லவா? நாம தான் உங்களுக்கு தைரியம் சொல்லலாம். என்னை படைத்த கடவுள் எனக்கென்று ஒரு ஆடை கொடுக்காத போடுவானா? நீங்கள் அழ வேண்டாம், அப்படி தைரியத்தை சொல்ல வேண்டாம். அதனால அப்பா இருந்தா அறிக்கை செய்து ஆசனம் கூட தமிழ் ஹலோ மகாராஜா. ஆரியமலா ஆரியமலா வந்து விட்டுதா? அரியமலை கொண்டா பாப்பா சொன்னியா? வர சொல்லு. அப்பா அப்பா எப்படி இருக்கிறார்? அப்பா மூக்குக்கு மீச்ச வச்சு நிக்கிறார் பாரியா. மண்டியில இருக்கும், மூக்கேடுதான் இருக்கும். வீரமா இருக்கிறாரு. மகளை வரவழைத்து இவ்வளவு லேட் ஆகிவிட்டதே, அதனால கோபுக்குரிய இருக்காரா இல்ல சந்தோஷமா இருக்காரா? சந்தோஷமா எதிர்பார்த்து இருக்கிறாரு. இன்னைக்கு அப்படி சொல்லு. ஒரு 3 நாளைக்கு முன்ன பார்த்தா போயிடாமல் இருந்தாரு. உடம்பு சரியில்லை, அது இருக்கு. உடம்பு சரியில்லை, அது இயல்பு தானே. இப்ப இருந்தாரு. சுத்தமா எங்க அப்பா சாப்பாடு செய்வாங்க. முடிவே பண்ணிட்டோம். அரியமாலை அருமையின் தந்தை என் சொன்னதே வணக்கம்.
உங்கள் பாதத்திற்கு ஒரு அருமை மகளாக விளங்கி வரக்கூடிய ஆரியம்மாளை கோடி வணக்கம் அப்பா. மகராஜேந்திரன் கண்ணே ஏந்திரமா கண்ணே அருமலை அப்பா என்னுடைய பாதத்தை பெருந்தபடினான் நீ எப்படி வாழ வேண்டும்? நீ வாழ்வாய் கண்ணே. என் செல்வமே, என்னுடைய பாதத்தை படித்தபடினால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரும் சிறப்பாக சுகட்சேமமாக வாழ கடவுள் அம்மா. உங்கள் சித்தம் என்னுடைய பாக்கியம் ஆகட்டம்மா. அம்மா எங்கப்பா அந்த தூக்கி நம் கண்மணி சரி நான் பார்த்துக்கலாம். ஆகட்டும் போங்க. என் மகள் வந்து விட்டதா? தேவையில்லாத வார்த்தை பேசல. சின்ன பிள்ளை சிறுமிச வார்த்தை எல்லாம் பேசக்கூடாது. பேச மாட்டேன். அந்த காலத்துல இருந்து பேசுறதுல ரைட் ஆகட்டும். அம்மா கிட்ட போறியாடா? போன அம்மா ஓத்துக்கிறேன். அத்தை போல பாகம் அத்தோட தூக்கி காட்டுறேன். ஏடா பாப்பாவை சீக்கிரமா இட்டு வர சொன்னா அம்மா நேரம் சொன்ன வரையே என்ன நியாயம் அப்படின்னு ஒத்துக்கலாம். வேற இப்படி கடை அம்மாவை பாத்தியா? அழுவுறா? ஏமா உங்க அம்மா தான் காட்ட மாட்டேங்கிறாங்க. நீயாச்சும் காட்டியம்மா. நல்ல முகத்தை காட்டுறா. நல்ல குணத்தை காட்டுனா இதுக்கெல்லாம் உங்க வீட்டுல லைலாவை கொடுத்து வச்சுக்கிறோம். அம்மா ஏறி பேசுறாங்க. நல்ல குணத்தை தானே காட்டும். குணத்தை காட்டுற அளவுக்கு தான் லலிதாவை எந்த நேரமும் வச்சுக்கிறேன். அம்மா பாதார வந்தத்தை சேவித்து வருகிறேன். அம்மா ஓ என் மகளே அடி வாடியம்மா வாடியம்மா அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் தூக்க. உனக்கு எங்க தூக்குறது? எனக்கு முன்னால தூக்கு. அட கம்மியாட்டி. ஏடா என் பொண்ணு பொறி மூட்டை மாதிரி இருக்கறாடா. அந்த பொண்ணை விட்டுட்டு அவளை தூக்கு. அம்மா சொல்லுடா அம்மா. எங்க அம்மா என்ன அம்மா தான். மலபாரம் மாடாட்டா என்ன தூக்கு அம்மா சொல்லுடா. அண்ணன் துளசின்னா எங்க அம்மா அண்ணன் துளசின்னு சொன்னேன். என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க சொல்லி போறாங்கம்மா. சரி சொல்லி போறாங்களா, பிரச்சனை கிடையாது. அதை பத்தி நமக்கு அம்மா சொல்லுடா அம்மா. தவம் இருந்து என்னை 300 நான் சுமந்தி அம்மா கொந்தி வயசொறிந்து துணைய ரெண்டோ நோக கண்டு
ஆமா அந்தி பகலாக ஆராட்டி சிராட்டி அருமையில் அன்னையாரே உன் அருமகள் பத்தி செய்த சொல்லு சாமி. ஒரு தாய் ஆமா அருமுகம் சொல்லியம்மா. ஒரு தாய் இந்த உலகத்தில் பிள்ளையை பயின்றெடுக்க வேண்டுமானால் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கணும்னா என்ன கஷ்டம் தெரியுமா? சாதாரணமான வேலையா அது? தாரமாரா ஒரு பொம்பளை அடிக்கிறான், பெத்த தாய் அடிக்கிறான், என்ன பண்ணிட்டேன்னு ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறது சாதாரணமான விஷயமா? நயல்ல இருக்கிற வரைக்கும் நயலோட அருமை தெரியாது. ஒரு வயசானவங்க அந்த வீட்டை விட்டு போனாலே தெரியும். ஒரு தாய் பிள்ளையை பயிற்றெடுக்க வேண்டுமானா? ஐயோ அம்மா கஷ்டம் எனக்கு தெரியும். ஒரு பிள்ளை பெத்தெடுக்கிறது அம்மா கஷ்டம் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? எங்க அம்மா வயித்துல நான் இருந்தேன். 10 மாசம் முடிஞ்சு போச்சு. நான் பிறக்கிற டைம் அந்த நேரம் பார்த்து நான் குறுக்க படுத்துட்டு இருக்கிறேன். போவா. ஆமா எங்க அம்மா 3 நாளா கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நம்ம குறுக்கு போய் படுத்துட்டு இருக்கோம். ஆமா எங்க அம்மாவுக்கு மருத்துவம் பார்த்தா பாருங்க ஒரு கேள்வி. 3 நாள் அவளும் கஷ்டப்பட்டுக்கிறான். வரும் பார்த்தா அப்புறம் அவளுக்கே ஒரு யோசனை வந்துட்டு இது இந்த குழந்தை போய் குறுக்கு படுத்துருச்சு, இது பிறக்காது இது அப்படின்னு அவன் என்ன பண்ணிக்கிறான், நம்ம கையை விட்டு இழுத்து கடாச்சிருவோம் அப்படின்னு பகத்துல கையை விட்டா பாரு. ஒரு மோதிரம் போட்டது அந்த கேள்வி பௌத்திலே நான் கைட்டிக்கிறேன். அந்த கேள்வியே ஞாபகம் இல்லாத பௌத்துல கை விட்டா பௌத்துல அந்த மோதம் நின்று போயிருந்தா கிடைக்குமா? அதனால பத்திரமா கைட்டு வந்து அப்புறம் நான் பிறந்து கொடுத்துட்டேன் கையில. பட்டியலிட்டார் அறிமாறு செய்தி முப்புறத்தில் பின்ன இட்டத்தி தென்னிலங்கையில் இலங்கையில் பின்ன இட்டத்தி தென்னிலங்கையில் இலங்கையில் என் அண்ணா இட்டத்தி அடி வயத்தில் கொஞ்சம் நிமிடப்படிங்களா அடிச்சுட்டாமா ஏமாந்தா போயில அந்த சேலுக்கு விளக்கத்தை கேட்டாங்க சொல்லுவா பாரு. பொண்ணு சொன்ன அந்த சேலுக்கு விளக்கத்தை கேட்டாங்க சொல்லுவா. என்ன சொன்ன பொண்ணு சொல்ல விளக்கத்தை அடி வயிற்றுல எல்லா வேலையும் செய்ய மாட்டேங்குது. அப்படி கிடையாது ஐயா, நீ சொன்ன அடிச்சா. இப்போ முன்ன இட்டத்தை முப்புறத்தில் சிவபெருமான் அது தீ கிடையாது. பின்ன இட்டத்தை தென்னிலங்கையில் தென்னிலங்கையை எரித்ததே குரங்கு. எரித்ததே குரங்கு. யார பார்த்து குரங்கு குரங்குன்னு சொல்லுவனா? நீதான் குரங்குன்னு சொல்லுவனா? நீதான் குரங்குன்னு சொல்லுவனா? நீதான் உன்னதான் குரங்குன்னு சொல்லுவனா? அந்த பழைய கண்ணாடி எத்தின் டைம் என் பொண்ணு கொஞ்சம் குரங்கு கண்டுக்காத போறேன். சரி முன்ன இட்டத்தி முப்புறத்தில் பின்ன இட்டத்தி தென்னிலங்கையில் என் அன்னை இட்டத்தி அடி வயத்தில். எந்த தாயா இருந்தாலும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது படுறாங்க பாரு, அதுதான் பெரிய பெருத்தத்தை எழுதினார் பட்டணத்தார். புரியுதா? அது மட்டுமல்ல அருமுகம் மாமாதிருந்து என்ன மலைமாதிருந்து பூமாதிருந்து என்ன புலிமாதிருந்து மாமாதிருந்து என்ன மலைமாதிருந்து என்ன பூமாதிருந்து
புவி மாதிரி இருந்தேன்னா மாமாதி இருந்தென்ன மலை மாதிரி இருந்தேன் பூ மாதிரி இருந்தென்ன புவி மாதிரி இருந்தேன் மாமாதி இருந்தேன்னா மலை மாதிரி இருந்தேன்னா பூ மாதிரி இருந்தேன்னா மாமாதி இருந்தென்ன மாமாதி இருந்தேன்னா மலை மாதிரி இருந்தென்ன மலை மாதிரி இருந்தேன்னா பூ மாதிரி இருந்தென்ன பூ மாதிரி இருந்தேன்னா புவி மாதிரி இருந்தென்ன புவி மாதிரி இருந்தேன்னா மாமாதி இருந்தென்ன மலை மாதிரி இருந்தேன் பூ மாதிரி இருந்தென்ன பூ மாதிரி இருந்தென்ன மாமாதி இருந்தேன்னா மலை மாதிரி இருந்தேன்னா பூ மாதிரி இருந்தேன்னா புவி மாதிரி இருந்தேன்னா சொல்லியம்மா மாமாதி இருந்தென்ன மாமாவது இருந்து என்ன மாமாதின்னா யாரு மகாலட்சுமி மகாலட்சுமி. பகவானுடைய மார்பில் அமர்றாங்களே ஆமா. அந்த மாமாதி இருந்தென்ன மலைமாதி, மலை மாதிரி மலைமாதி இருந்தென்ன. மலையரசனுக்கு மலையாக பிறந்தாங்களே ஈஸ்வரி ஈஸ்வரி ஆமா. அந்த மாதிரி இருந்தென்ன அந்த அம்மா இருந்து என்ன பூ மாதிரி இருந்தென்ன பூமியில் அமரக்கூடிய ஆள் யார்? கலைவாணி அந்த மாதிரி இருந்தென்ன அந்த மாதிரி இருந்தென்ன. இந்த புவி மாதிரி இருந்தென்ன பூமாதேவி இருந்து என்ன இருந்தென்ன என் பற்ற மாதாவுக்கு எந்த மாதாவுக்கு இணையாகுமா இவங்க எல்லாம் பெற்ற மாதாவுக்கு எனக்கு இந்த உலகத்திலே நான் மட்டும்தான் சொல்லுவேன் நினைக்காத இந்த உலகத்தில் உள்ள தாய்மார்கள் அப்படிதான் எல்லாருமே சொல்வார்கள் எல்லாருமே சொல்லுவாங்க என்னை பெற்றெடுத்த தாய்க்கு இணையாகுமா யாஹா. அதனால்தான் ரவி இப்போ யாரு வேணாலும் சொல்லலாம் இல்லையா எப்படி அவங்க பெற்றெடுத்த பிள்ளை ஆமா. அவரளவுக்கு உஸ்தி காக்கா காக்க குஞ்சு கருப்பா இருந்தாலும் சரி ஆமா. தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று சொல்வார்கள் ஆமா பெண்ணா அவங்க குஞ்சு அவங்களுக்கு தான் உயிர்ச்சி அப்ப என்னடா பின்ன சொல்ல காக்கைக்கு தன் குஞ்சு அம்மா புள்ள உங்களுக்கு அழகா இல்லைனாலும் அவங்க புள்ள விளக்கத்தை சொல்றேன் பாரு வாடா உனக்கு தண்டனை நினைக்க வச்சுக்கிட்ட உனக்கு சாயத்தை வெளுத்துறா என்ன ஆகட்டும் ஞாயிற்றுக்கிழமை நினைக்க அவளுக்கு அதே இல்ல அதனால்தான் மா மாத்தி இருந்தென்ன மலை மாத்தி இருந்தென்ன பூ மாத்தி இருந்தென்ன புவி மாத்தி இருந்தென்ன அது மாதிரி சொல்லிருக்காங்க நிறைய புலவர்கள் ஆமா. அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா சொல்லு சாமி. அம்மா என் அண்ணன் யாரு மல்லிகையும் முல்லை ரோஜா மல்லிகை மறிக்கொடியா. மல்லிகையும் முல்லை ரோஜா. மல்லிகையும் முல்லை ரோஜா மல்லிகை மறிக்கொடியா. செடிய கண்கள் பாதத்தில் மலரடி போற்றி. சொல்லு சாமி உங்கள் பாதத்திற்கு ஆ. உன் அருமை மகளாக வெளியே வரக்கூடிய ஆ. ஆரிய மாலை ஆ. இந்த அண்ணன் துளசி சரி சாமி எப்படி பேர் பொறுத்து பாரு இந்த ஆரிய மாலை ஆரியப்பு பட்டணம் ஆரியம் மன்னன் ஆரியப்பு மன்னன் அண்ணன் அண்ணன் துளசி துளசி, ஆரியமலா ஆரியமலா. நாடு பொருத்தம் நகர் பொருத்தம் பொருத்தம். என் பெண்ணு பொண்ணு பொருத்தம் மன்னன் பொருத்தம். மன்னன் பொருத்தம் மனைவி பொருத்தம் ஒரே மகள் பொருத்தம் ஒரே ஏஜ்ல வருது அம்மா எப்படி பொருத்தம் பத்தியாடா உங்கள் பாதத்திற்கு ஆ. உன்னுடைய அருமை மகளா இருக்கக்கூடிய ஆ. ஆரிய மாலை ஆ. அடைய கோடி வணக்கம் தாயே. என் பட்டு குஜுரோ உங்க வீட்டுல இந்த மாதிரி பேர் பொறுத்து வருமா இது கோட்டை பவுனுடோ இது குழந்தை அப்படி முறுக்குடோ குஞ்சிரோ போடா டேய், டேய், நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்க. இங்க வாடா. ஏய், நீ யாரா? இங்க வாயா. ரெண்டு பேரும் வாங்க. டேய். ஐயா இவனு இந்த ஆளும் மாமா மச்சான் இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணன் தம்பியா இருந்தாங்க இவங்க அக்கா ஒண்ணு இவன் ஈத்துட்டு வந்துட்டான் சத்தம் தெரியாத அதன் பிற்பாடு அக்கா போயிடக்கூடாதுன்றதுக்காக இவன் சரி கட்டி இந்த ஆளுகிட்ட விட்டான் 6 மாச காலம் இந்த ஆளு இவர் அண்ணன் இவர் தம்பி இப்ப மாமா மச்சான் ஆயிட்டான் என் அக்கா ஒருத்தன் கட்டி விடுதான் அவன் குடிக்கிட்டு செத்துட்டான் ஆ. அப்படி யார் பாதுகாப்பு அது இன்னும் வந்து நாம 6 மாசம் சோறு போட்டோம் தம்பி நல்லா 6 மாசம் சோறு வயிற்றுக்கு சோறு தின்ற மாதிரி பேசுறாரு இல்ல பீஸ்ன்ற சரி போங்க போங்கடா. அம்மா என்ன அண்ணே உங்கள் பாதத்திற்கு உன் மகளா விளையக்கூடிய ஆயமாலை அடைய கோடி வணக்கம் தாயா கண்ணே ஆரியமாலா அம்மா அன்பே என்னார் உயிரே
பணிந்தபடியா ஆ. நீ எந்த ஒரு குறைபாடு இல்லாம வெளிய போய் நிக்க கெட்டிக்காரன் எந்த நேரம் டேய் அதுதான் சொல்லுவாங்க தாயும் புள்ளி எப்படி இருக்கிறோம் ஒரே பொறுத்து அம்மா அதான் போல புள்ள நூலை போல சேலை என்ன ஒண்ணு சொல்ல வர சொல்லு ஒரு கொண்டாடுது அம்மாவுக்கு அம்மா நான் கொண்டே இப்படி திருப்பி காட்டு நீ காட்டியா நீ ஒரு உண்மை கட்டபடி நீ முன்னுதான் தப்பு இருக்கு என்ன என்ன சொல்ல நீ அவரை வச்சுக்கிற அடே இவனை போய் நான் வச்சுக்கிறேன் அம்மா கூட சொல்லிட்டாங்களா சொல்லுமா நீங்க அப்பா எங்கப்பா வாங்க இந்த ஆளு ஒரு மட்ட சாப்பிடாது அம்மா அப்பா பிபி மாத்திரை கொடுத்தா அப்பா அப்படி பேசக்கூடாது அந்த கொசக்கட்டா அவருக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது வர எதிரில் பேசாத அந்த ஆளு வர குருணா வந்து வச்சிடலாம்னு பாக்குறேன் அம்மா இந்த உலகத்திலே ஆமாமா எந்த பொருள் ஒண்ணாலும் வாங்கலாம் ஆமாமா இது அயோத்தி ராமர் கோயில் இருக்கு ஆமா. உத்தரப்பிரதேசம் ஆமா அங்க போய் வாங்கலாம் இல்ல இந்த போன வருஷம் நம்ம நாடகத்துக்கு போகணுமே ஆமா மும்பைக்கு போலாம் மகாராஷ்டிராவுக்கு அங்க கூட வாங்கலாம் ஆனா இந்த அப்பா அம்மாவை ஏதாவது கடையில வாங்க முடியுமா எங்கேயுமே வாங்க முடியாது அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா தெரிந்தால் காசுக்கு கூட வாங்கினேன் உண்மையான பாசத்தை கண்டுபிடிக்க முடியாதுல்ல ஆமா உலகத்துல எத்தனை செல்வம் வேணாலும் இருக்கட்டும் எத்தனை ஆண் பிள்ளை வேணாலும் இருக்கட்டும் ஒரு வீடுன்னு ஒண்ணு இருந்தா அந்த வீட்டுல ஒரு பெண் பிள்ளை இல்லைன்னு சொன்னா குடும்பம் பாவம் பண்ண குடும்பம்னு அர்த்தம் அந்த வீட்டுக்கு என் பொண்ணு பிறந்ததே எனக்கு ஆண் குழந்தை இல்லைன்னு கொஞ்சம் கூட வருத்தமே கிடையாது என் பொண்ணு பிறந்துச்சு பாரு மனசுல ஒரு சஞ்சல பாக்குறவங்க பூரா அரவ கோடி ஆம்பளை புள்ள பெத்தா அதனும் கூடிய பொம்பளை பிள்ளை பெத்தான்னு சொல்றாங்க ஆனா என் பொண்ணு பிறந்த நேரம் நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா என் நாட்டு மக்களுக்கு என்ன ஒரு குறை என்ன கிடையாது அம்மா என்னமா எனக்கு ஒரு சந்தேகம் எப்படிமா சந்தேகத்தை தீர்த்து கேட்டா நீங்க ஏதாவது அப்பாவை என்ன இருக்காங்க சாண்ட குடிச்சு தெரியாத புள்ள ஏன்டா அப்படிதான்டா பேசுவாடா அம்மா சக்கால் அப்பா அம்மாவை என்ன இருக்காங்க ஓ அது யாரு அது எங்க பொண்ணு உங்க பொண்ணு மகாராஜா இளவரசி எவ்வளவு ஒரு அடக்காச்சாரமா இருக்குது வாயில நல்ல வார்த்தையே வரதாடா அந்த மாதிரி சண்டை போட்டு வாழைய வசுமா வைக்க அவன் பரவாயில்ல சட்டா போடுறேன் அதி சீக்கிரமாக உன் மகள் வர வேண்டும் என்று நீங்கள் ஏது பீத காரணமாய் தொகையாடை சொல்லுமா இருவர்களும் சேர்ந்து இந்த உலகத்திலே விஜயகாந்த் அப்பாவுக்கு அம்மாவுக்கு பேர் அமைஞ்சது பாரு அழகர் சாமி ஆண்டாளம்மன் அதே போல எங்க அப்பாவுக்கு அண்ணன் மன்னன் அண்ணன் துளசி என்ன பேர் பொருத்தம் பாருங்க அது சரி அதனால அது சீக்கிரமாக உன் அருமை மகள் ஆரியமாவளாவை வரவழைத்த காரணம் திருவாய் பறந்துள்ளது இன்றைக்கு சந்தோஷமான சமாச்சாரம் அது எப்படி தெரியுமா அப்பாவுக்கு திருமணம் செய்ய அப்பா இந்த நாட்டை மணிமுடி சூட்டி ஆள்வதற்கு ஆண் சந்தானம் இல்லை, எனக்கு வயதாகிறது. அதனால உங்க அம்மாவும் நானும் அப்படி சஞ்சலத்துல இருக்கும் போது அது ஆறுமுகம் வந்தா, ரவி வந்தான். அவன் என்ன சொல்றான், உங்க பெண் இருக்கே
4ஆம் பருவத்தை அடைந்து தகுந்த பருவத்தில் இருக்கு திருமணத்திற்கு. உண்மைதான். உங்களை போல் ஒரு நாட்டு அரசனுக்கு பார்த்து திருமணம் செய்து கொடுத்தால் உங்க பெண் பிள்ளை வயிற்றிலே பிறக்கக்கூடிய ஆண் பிள்ளைக்கு பெத்த பிள்ளை விட பேர பிள்ளை இந்த மணிமுடியை சுட்டி இந்த நாட்டை அழகு பார்க்கலாம். ஆரிப்புமான பட்டணத்தை ஆள்வதற்கு ஒரு வாரிசு. ஒரு நாளும் உன் தந்தையார் ஒரு வயசுக்கு வந்து அந்த பொண்ணை பாதுகாத்துறது, ஒருத்தவங்க கையில புடிச்சு கொடுக்கறது, எந்த காலத்துல பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் உன்னை நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி 2 நெருப்பு மடியில் கட்டி இருந்தா ஒரு நாளும் படுத்தா தூக்கம் இல்லை எங்களுக்கு. அதான் நம்ம சொல்லி. அதனால் ஒரு நாளும் உன் தந்தையாருக்கு எனக்கு தூக்கம் என்பது கிடையாது. அதனால் இருவரும் கூடி உன் தந்தையார் சொல்ற கதையா கல்யாணம் எல்லாம் முடிவு. கல்யாணம் என்பது கருப்பா, சிகப்பா, வெள்ளையா, மஞ்சளா எப்படி இருக்கும்? அது எத்தனை கிலோ இருக்கும் கல்யாணம் என்பது? சொல்ற பையா அது கருப்பா இருக்காது, கலரா இருக்காது. கல்யாணம் எப்படி தெரியுமா? எப்படி? வயிற்று வரும்போது ஒரு கொத்தரக்காய் பறிச்சு வரும் கல்யாணம். ஆமா. ஆரம்பா கொத்தரக்காய் பெருசு. ஆமா. அப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய் பறிச்சு ஆகும். ஓஹோ கல்யாணம். அப்புறம் ஒரு பூச்சிக்காய் பறிச்சு ஆகும். திருஷ்டி பூசணிக்காய் அளவுக்கு. ஆமா. 6 மாசம் 7 மாசம் பூச்சரிக்காய் பறிச்சு ஆன உடனே அது தானா பைத்தாலும் பைத்தது, இல்ல வெம்பி போனாலும் வெம்பி போனது. பட்டாரு கல்யாணமே இருக்கு. வேண்டாம். என்னடா கேட்டேன். கல்யாணம் என்பது எப்படி இருக்கும்? கல்யாணம் என்பது எத்தனை கிலோ இருக்கும் கேட்டேன். ஐயா புள்ள தெரியாத தரமா அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். கருப்பாவும் இருக்காது, சிகப்பாவும் இருக்காது, கிலோ கணக்கிலே வராது. முதல் கல்யாணம் என்பது ஒரு கொத்தரங்காய் பெருசு வரும். கொத்தரங்காய் பெருசு. அப்புறம் போக போக ஒரு கத்திரிக்காய் பெருசு வருமா. ஒரு 6 மாசம் 7 மாதம் ஆன உடனே ஒரு திருஷ்டி பூசணிக்காய் அது மாதிரி வருமா. 10 மாதம் ஆன உடனே பெரிய பூசணிக்காய் அளவு வந்துருமா. சரி. அது தானா படுத்தாலும் படுக்குமா, வெம்புனாலும் வெம்புமா. அது ஐயா புள்ள அதுக்கு தெரியாது. பழுக்குமா வெம்புமா வெடிச்சிருமா பிறந்தவன் கல்யாணத்தை பத்தி கட்டின்னு போறோம், சும்மா இருப்பான். பாப்பா கட்டின்னு போறோம், மெரிச்சு தூக்கி போறோம். அவர் 3 மாதம் சின்ன புள்ளடா, படிக்கிற புள்ளடா. அது வயதுல கழுதுடா. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்பதான் காலேஜ் விட்டு இப்பதான் வெளியிட்டு வந்திருக்கிறேன். தேவையில்லாத பேச்சு போயிட்டா சைட்டா முடிச்சிட்டேன். அது கரெக்ட் தான். அது அப்பப்ப வரும்போது பாத்தீங்களா, நீ என்ன பாப்பா பயங்கரதா புள்ள பிறகுற கதை சொல்லிட்டேன். அவசியமாடா புள்ள பிறகுற கதை சொல்லிட்டேன். எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்து எப்படி பார்த்து திருமணம் செய்து 2 பேரும் இன்னிக்கிறாங்களோ, நீ போய் அங்க இதுக்கே ஓலை கட்டுற வரீங்களா? அப்பா ஐயோ வந்த உடனே நான் அதை சொல்லிதான் நடந்து கொண்டிருந்தேன். அம்மா எனக்கு நான் ருதரான உடனே வயதுக்கு வந்த உடனே ஜோதிடரை கொண்டு வந்து என் வயதுக்கு வந்த ஜாதகத்தை கணிதம் பண்ணி பார்க்கும் போது ஜோதிடர் உங்களிடத்தில் என்ன உரைத்தார்? அம்மா, உன் மகள் பிறக்கும் போது சுடுகாட்டிலே கழுமரம் ஒன்று பிறந்திருக்கிறது. உன் மகள் வளர ஆணி கழுமரமும் வளர்ந்து கொண்டு வருகிறது. உண்மைதான். அந்த கழுமரத்தில் யார் ஒருவன் ஏறி இறங்குகிறானோ அவன் தான் உனக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பது இந்த ஜாதக கணிதப்படி இருக்கிறது. அப்படி என்று ஜோதிடன் உரைத்தான். அன்று நாள் முதல் இன்று நாள் வரை அல்லும் மகளும் 60 நாழி நேரமும் எங்கள் மனதிலே பேரிடியாக இருந்த ஒரே ஒரு சம்பவம் அதுதான். அம்மா, அம்மா, அப்படி கழுமரம் எவன் ஏறி இறங்குகின்றாரோ அவன் தானே எனக்கு மனம் முடிப்பான் என்று ஜாதகத்தில் இருக்கிறதே. அம்மா, அப்படி இருக்கும் போது
மலை கழுமரம் ஏறி அவர் இறங்குகிறாரோ அவர்தான் எனக்கு மாலை இடுவார் என்று ஜாதகத்தின் படி இருக்கும் போது அந்த ஐயர் சொல்லக்கூடிய பெருமாயன் மண்டையால் எழுதி மயிரால் மறைத்து விட்டாரே அந்த மரம் ஏறி இறங்குவது யார் யார் வந்து என்னை மாலையிட போகிறார்கள்? அம்மா, இந்த உலகத்திலே ஜனித்த ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மரத்தை வைத்தவன் தண்ணி விடுவான். ஆக இந்த 4448 ஜீவராசிகளுக்கும் படியளக்கக்கூடிய பரமாத்மா பரம கடவுள் இருக்கு. எந்த நேரமும் பரமாத்மாவை பரமாத்மாவை நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆமா, நீ கும்பிடக்கூடிய அந்த சிவபெருமான் உன்னை விட மாட்டார். இந்த பூமியில் நீ பிறந்ததற்கு ஒரு காரணம் இருக்கும். உனக்கான ஆடவனும் எங்கேனும் பிறந்திருப்பான். இனி பிறந்து போவது கிடையாது. அதனால் உன்னுடைய நம்பிக்கையை கைவிடக் கூடாது. உங்கள் வார்த்தையை கேட்டால் மன தைரியமா இருக்கிறது. என் ஜாதகத்தின் படி பார்த்தால் அந்த மரம் ஏறி அவனும் ஏறி இறங்கவும் மாட்டார், என்னை வந்து மாலையிடவும் மாட்டார். அதனால் நான் சொல்ற மாதிரி கேளுங்க. நம்மளது 1000 காவலாளிகள் இருக்கிறார்கள். சூழ்ந்திருக்கக்கூடிய கோட்டை இருக்கிறதெல்லாம் அந்த குளத்திலே அது அந்த கோட்டைக்குள்ளே குளமும் இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? 1000 பெண்கள் தாதிகள் ஓடி அந்த கோட்டையிலே சென்று சிவபெருமானை எந்த நேரமும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கன்னிக மாடம் ஒன்று கமிழ்த்துதார வேண்டும். கன்னிக மாடம் ஒன்று கட்டித்தார வேண்டும். கையிலாய் நித்த பூஜை செய்ய நமது கோட்டைக்குள்ளே தனியாக ஒரு கன்னிக மடம் அமைத்து கொடுத்தால் அதில் நின்று 48 நாள் ஒரு மண்டலம் சிவபெருமானை கோரி பூஜை செய்தால் கண்டிப்பா சிவனுடைய அருளால் ஜாதகம் ஒருபுறம் இருந்தாலும் சின்ன பிள்ளையா இருந்தாலும் தெளிவா பேச நாம தான் அறிவில்ல அதெல்லாம் செஞ்சுட்டோம். விதிய கூட மதியால் வெல்லலாம். விதியினுடைய ஜாதக பிரகாரம் படிக்க வச்சுக்கிறீங்களா? பொட்டை கொட்டை படிக்க வைக்கணும், வெள்ளாட்டு குட்டி கட்டி வைக்கணும். உனக்கு கன்னிகா மடம் தயார் நிலை செய்து விட்டேன். அழகா வடிவமைச்சு தருவேன். ஆமா, ஒண்ணு கூட பழுதாவாம கன்னிகா மடம் கட்டுவேன், எல்லாரும் உடைப்பு மறுபடியும் கட்டுவேன். திருவண்ணாமலையில இருக்குது குருபரமடம், அதே நான் தான் கட்டினேன். எல்லாரும் சொல்லிட்டா மரத்தை உடைச்சிடுறேன். என்னடா உடைச்சிட்டு அப்புறம் கட்டுறேன். இந்த லைட் 2000 ரூபாய் என் மவனை உன் தலைமை எழுதிருவாங்க. சாதாரணமா கிடையாது. அந்த அம்மா தூக்கிட்டு எடுக்கிறான் குளிச்சாரே போயிட்டு இந்த லைட் போயிடுச்சு. அம்மா, நான் பூஜை செய்து வருகிற சிவபெருமானை ஆகட்டும். 1000 தாதிமார்கள் அந்த கோட்டைக்குள்ளே வேற ஒரு ஆண்கள் போக கூடாது, ஆண்கள் பிரவேசிக்க கூடாது. குளம் இருக்கிறதல்ல, அந்த குளத்துல கூட ஆண்கள் மீனே இருக்க கூடாது, பெண் மீன் தான் இருக்க வேண்டும். இங்க படிச்சவங்க யாராவது இருக்காங்களா? படிச்சவங்க பத்திரம் எழுத முடியாது. இல்ல, நான் படிச்சது. சரி, விரும்பி எழுதணும். என் பொண்ணு படிச்சது, என் பொண்ணு என்ன சொல்லுதோ அதை எழுத்து பிழை இல்லாம எழுதணும். காலையில கரெக்டா வாங்கணும்.
கரெக்டா மகாராஜ ஸ்ரீ மகாகண பொருந்திய மகாகணம் பொருந்திய ஆரியப்பூ பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரியப்பூ மகாராஜா எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் ஆரியப்பூ மகாராஜா எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் என் மகள் என்னுடைய மகள் 48 நாள் குத்துறம்மா இது கவுண்டம் வேணாம் மீதி ஜாதிகாரர்கள் வச்சிருக்க மாட்டாடா மீதி ஜாதிகாரர்கள் பேரை வச்சிருக்க மாட்டாங்க பயண்டிங்க வேணாம் அப்படி சொல்லண்டா இஞ்சி தொட்டு தான் எழுதுறேன் பணம் வாங்கி அது இஞ்சி பெட்டி எங்க இருக்கு இங்கதான் இருக்குதா இங்கதான் மாட்டி வச்சேன் ஆமா கடைசியில் பார்த்தா பால் போட்டு அவங்க பாப்பா அக்கா வச்சுட்டு வரா என் மகள் ஆரியமாலை 48 நாள் ஒரு மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலம் சிவனை பூஜை செய்கிறார் சிவன் பூஜை செய்ய போகின்றது அதனால் ஆண்கள் யாரும் உள்ளே பிரவேசிக்க கூடாது ஆண்கள் உள்ளே வரக்கூடாது யார் வாங்கடா நீ வந்து அங்க காட்டுக்கு நிக்கிறான் குற்றமா அவன் தப்பா எழுதுறான்னு கண்டுபிடிக்கிறம்மா எழுத்து காலம் வாங்க அப்படி ஆண்கள் யாரும் உள்ளே பிரவேசிக்க கூடாது அப்படி மீறி வந்தால் 60 அடி சவுக்கடி விடும் 60 அடி சவுக்கடி இப்படிக்கு ஆரிப்பு மன்னர் ஆரிப்பு மன்னர் துளசி ஆரிப்பு மன்னர் எழுதியே போறேன் அப்படி காட்டு சர்வ ஜாக்கிரதையா 1000 தாஜ்மஹால்களை என் பெண்ணுக்கு இருக்க வேண்டும். அந்த குளத்துல தவறு ஆம்பளை மீனே இல்ல கிடையாது. சரி பூஜை செய்ய வேண்டும். அப்பா பூஜை நான் ஏற்பாடு செய்கிறேன். 48 நாள் மண்டலம் முடிந்து உன்னை பார்க்கின்றோம். கட்டு வருகிறோம். போடு பாரு. அரங்கர மகா உலகலாம் உணர்ந்து நிர்மல ஜோதியானம் பரத்தாடுவா அவன் மலர் சிலம்படி வணங்கி வாழ்த்துவோ நினைக்கும் புத்தியை சிவசாம்பா சிவா ஒரு பூஜை தந்தை பலத்தில் ஆடும் ஜோதியே ஓ மகாதேவா யாமன் வந்தனி சிவசாம்பா சிவா என்னை ஈடேற்றி கொள்ளும் ஐயானே ஓ மகாதேவா காலம் வந்தனி கிடாமலே சிவசாம்பா சிவா கற்பது உன் மாறும் ஐயானே ஓ மகாதேவா சிவசங்கராய நமக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இதோ ஆரி மாறானதே சிவனுக்கு ஒரு பூஜையில இருக்க அந்த நேரத்துல காத்து ஊத்தலான்னு மலையாளம் சென்று மலையாளம் சின்னாலே அவன் துணை கொண்டு இதோ காத்துராயன் தற்போம்